முதல் வீட்டை வாங்கும் இளம் தம்பதியினர் செய்யும் மிகப்பெரிய தவறு. 30 நாள் 30 தமிழ் ரீல்ஸ் ஃப்ரீ ப்ராப்பர்ட்டி அட்வைஸ். கேட்குறனா கேளுங்க, இல்லாட்டி போங்க. ஆனால் லைட்டாக ரிக்ரெட் பண்ணுவீங்க. என்னை பார்க்க வரும் யங் கப்புள்ஸ் முதல் வீடை வாங்கும்போது இதை தான் முதல்ல சொல்லுவாங்க, எங்கள் அப்பா அம்மா வீடு மாதிரியே பெருசாக வாங்கணுன்னு. ஆனால் இவங்க எல்லாருமே இந்த ஒரு பாயிண்ட்டை மிஸ் பண்ணிடுவாங்க. அவங்க அப்பா அம்மா கூட வாழ்கிற இந்த வீடு பெரும்பாலான நேரங்களில் அவங்க அப்பா அம்மாவுக்கு முதல் வீடாக இருக்காது. ஆரம்பத்தில் அவங்க அப்பா அம்மா வாங்கின வீடு அவங்களுடைய சிம்பிள் லைஃப் ஸ்டைல், அஃபோர்டபிலிட்டியை பொறுத்து ஒரு சின்ன வீடாக தான் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் போக போக அவங்களுடைய வசதி வளர அவங்க பெரிய வீடாக வாங்கியிருக்கலாம். முதல் வீடை வாங்கும்போது இந்த 3 விஷயங்களை உங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. ஒன்று, ஆரம்பத்தில் நீங்கள் 2 பேர் மட்டும்தான் இருக்க போகிறீங்க. உங்களுக்கு ஒரு மாஸ்டர் பெட்ரூமோ ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்காக ஒரு ஆஃபீஸ் ரூம் இருந்தால் மட்டும் போதும். அப்புறம் ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைய ஹெல்ப்பரும் தங்குற மாதிரி ஒரு இன்னொன்று ரூம் தேவைப்படும். அதனால் ஒரு 2 ரூம் 3 ரூம் ஃப்ளாட் உங்களுக்கு போதுமானதான்னு யோசிங்க. ரெண்டாவது, ரொம்ப முக்கியமானது, ஒரு 5 ரூம் ஹெச்டிபியை விட ஒரு 3 ரூம் 4 ரூம் ஹெச்டிபியை வாங்குறதுக்கு அரசாங்கம் உங்களுக்கு இன்னும் அதிகமான கிராண்ட்ஸை கொடுக்குறாங்க. இது உங்களுடைய எதிர்கால ஃபைனான்ஷியல் அபிலிட்டியை இன்னும் கூட்டும். 3வது, பெரிய வீடு கூட செலவு. நிறைய பேர் மாதம் அந்த லோனுக்கு எவ்வளோ திருப்பி கொடுக்கணும் தான் பட்ஜெட் பண்ணுவாங்களே தவிர வீடை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகும்னு யோசிக்கிறது இல்லை. பெரிய வீட்டில் உங்களுக்கு கூட எலக்ட்ரிசிட்டி காசு, மெயின்டெனன்ஸ், பெயிண்டிங், கிளீனிங், இன்னும் நிறைய செலவு வரும். உங்களால் அதை பட்ஜெட் பண்ண முடியுமா? 4வது, ஃப்ரீ அட்வைஸ். இந்த வீட்டை நீங்கள் தான் சுத்தம் பண்ண போகிறீங்க. அப்போ வார இறுதிகள்லாம் பெரிய வீட்டை சுத்தம் பண்ணுறதுலேயே உங்கள் நேரத்தை செலவழிக்க போகிறீங்களா? அப்புறம் எப்படிங்க ஜாலியாக இருக்கிறது? பெரிய வீடை வாங்குறதுல சக்ஸஸ் இல்லை, கரெக்டான வீடை வாங்குறதுலாம் சக்ஸஸ். டக்குன்னு எனக்கு ஒரு ஃபோனை போடுங்க, பட்டுன்னு உங்களுக்கான ஃப்ரீ அட்வைஸை நான் தரேன்.